அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம மாம்பழம் வச்சு செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு பாயசம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட மாட்டீங்க. தோசை பாயசம் அப்படி தான் நான் பேர் வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கலான்றதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி பல்ப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய மாம்பழம் இது. மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா இது வந்து 1.5 கப் இருக்குது. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1.5 கப் அளவுக்கு இந்த மேங்கோ பல்ப் இருக்குது. இதில் 1/4 கப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மிச்சம் 1/4 கப் அளவுக்கு பல்ப் இருக்குது. இதில் நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். குண்டான ரவை, பொடியான ரவை எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே 1 மணி நேரம் நல்லா ஊறணும். இந்த ரவை வந்து நல்லா ஊறணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஊற வைக்கிறோம். 2 மணி நேரம் ஊறினாலும் நல்லா தான் இருக்கும். மினிமம் 1 மணி நேரமாவது ஊறணும். 1 மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும். இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து கொஞ்சம் திக்காயிட்டு வரட்டும். இங்கே பாருங்கள், பால் பாருங்கள் கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கும் இல்லையா, இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பால் வந்து நல்லாவே ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போது இதில் நம்ம சர்க்கரை எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லையா. இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்குறோம். சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு நான் சேர்க்குறேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம மேங்கோ பல்ப் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மேங்கோ பல்ப் வந்து சூட்லேயே சேர்த்தோம் அப்படின்னா பால் வந்து தெரிஞ்சு போயிடும். அதனால தான் பால் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் சர்க்கரையும் இந்த மாம்பழமும் சேர்க்குறோம். சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போது இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ரவை வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மொத்தமாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலந்து விடுங்க. இந்த மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். நம்ம பேன் கேக்லாம் செய்வோம் இல்லையா, அந்த பேட்டருக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த பேன் கேக் மட்டும் கூட செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது பாலெல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா. இப்போது அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கரை சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரையாக சேர்க்க வேணாம். சர்க்கரையாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இலகி வந்துடும். அதனால தான் பவுட்ரு பண்ணி நம்ம சேர்க்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விடலாம். பேட்ரு வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் பட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ எதுவும் சேர்க்கக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா பட்டர் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் பவுடர்னு எடுத்திருக்கேன். நீங்கள் ஆப்போசிட் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 3 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கனால 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த அளவுக்கு பேட்டர் வந்து நல்லா திக்காகவே இருக்கணும். உங்களுக்கு பாருங்கள். உங்களுக்கு தோசை வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரவை கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா மாவு இதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். பேன் வந்து ரொம்ப சூடாலாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக தான் சூடாக இருக்குது. அடுப்பும் சிம்மில் தாங்க இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக நான் செஞ்சுக்கிறேன். பேன் கேக் செஞ்சுக்கிறேன். நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். அதனால் எண்ணெய் எதுவுமே நமக்கு தேவைப்படாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் நான். 2 பக்கம் நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பக்கம் நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். மிச்சம் இருக்க பேட்டர்லேயே இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோலையே பால் அதுவும் நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த தோசையும் கொஞ்சம் ஆறிடுச்சு. அது இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா செம சூப்பரான ஒரு ரெசிபிங்க. இந்த சம்மருக்கு செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் சேரும். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.